Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது class 11 mathematicsல first chapter set relation and functionsல example 1.12 1.32 example 1.12 இப்போ ஏன்றதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம தான் ரிலேஷனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்க ரிலேஷன் கொடுத்துருவாங்க, நம்ம அது சிமெண்ட்ரிக்காக ரிஃப்ளெக்சிவா டிரான்சிட்டிவான்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா அவங்க கண்டிஷனாக கொடுத்துட்டாங்க, இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, சிமெண்ட்ரிக்காக இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துடுவாங்க. நம்ம அதுபடி ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதாவது அப்போ அந்த ரிலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா இங்கே இருக்கிறத அப்படியே டபுளாக எழுதணும், அப்போ தான் ரிஃப்ளெக்சிவ். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒன்றுமே எழுத வேண்டாம். நாட் சிமெட்ரிக்னா இப்போ நான் 0,1ன்னு ஒன்று போட்டேன்னா 1,0 போடக்கூடாது, அப்போ தான் நாட் சிமெட்ரிக். அது இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பண்ணாலே அது நாட் டிரான்சிட்டிவ்னு போட்டுடலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1,2ன்னு ஒன்று போட்டேன்னா இன்னொன்று 2,1 மட்டும் போட்டக்கூடாது. ஏன்னா இதை அப்படியே திருப்பி போட்டால் சிமெட்ரிக்னு ஆகிடும். 1,2னா 2,3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் 0,0 1,1 அதெல்லாம் இல்லை ரிலேஷனில். ஸோ இது நாட் ரிஃப்ளெக்சிவ். 1,2 இருக்குது, பட் 2,1 இல்லை, ஸோ நாட் சிமெட்ரிக். 1,2 2,3 இருக்குது, அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு 1,3 ரிலேஷனில் இல்லை. ஸோ இது இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் நாட் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், அப்போ அந்த டபுளாக போடக்கூடாது. நாட் சிமெட்ரிக்னா இப்போ நான் 1,2ன்னு ஒன்று போட்டேன்னா 2,1 போடக்கூடாது. டிரான்சிட்டிவ், டிரான்சிட்டிவ்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ 1,2 2,3னா 1,3ன்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் ரிலேஷன் இப்போ நாட் ரிஃப்ளெக்சிவ்ன்றனால நான் 0,0 1,1 அந்த மாதிரி எதையும் போட மாட்டேன். நாட் சிமெட்ரிக் அப்போ 1,2ன்னு போட்டால் 2,1 போட மாட்டேன், இதோட விட்டுருவேன். டிரான்சிட்டிவ்க்கு அட்லீஸ்ட் 2 எலிமெண்ட் இருந்தால் தான் நம்ம டிரான்சிட்டிவா இல்லையானே சொல்ல முடியும். இங்கே ஒரே ஒரு செட் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம இட் ஷுட் பி டேக்கன் அஸ் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நாட் ரிஃப்ளெக்சிவ், அப்போ அந்த டபுளாக வர்றது போட மாட்டேன். சிமெட்ரிக் அப்போ 1,2ன்னு போட்டால் 2,1 கண்டிப்பாக போடுவேன். அப்போ இது ரெண்டுத்துல 2 போயிடுச்சுன்னா 1,1 இல்லை, ஸோ நாட் டிரான்சிட்டிவ்னு வந்துடும். நெக்ஸ்ட் நாட் ரிஃப்ளெக்சிவ், அப்போ டபுளாக போட மாட்டேன். சிமெட்ரிக் அப்போ 1,2னா 2,1 கண்டிப்பாக போடுவேன். டிரான்சிட்டிவ் அப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிட்டா 1,1 இருக்கும், ஸோ அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா 0,0 2,2 அதெல்லாம் நான் போடல. ஸோ என்னையாவது அது நாட் ரிஃப்ளெக்சிவ்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் அப்போ 0 1 2 3 எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டபுளாக போட்டுப்பேன். நாட் சிமெட்ரிக் அப்போ 1,2 போடுவேன், 2,1 போட மாட்டேன். நாட் டிரான்சிட்டிவ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,1 1,2 1 கேன்சல் ஆகிட்டு 1,2ன்னு வரும். அதுக்கப்புறம் 1,2 2,3 கேன்சல் ஆனால் 1,3ன்னு வரும், பட் அது ரிலேஷனில் இல்லை, ஸோ அது நாட் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் அப்போ எல்லாமே டபுளாக போட்டுப்பேன். நாட் சிமெட்ரிக் அப்போ 1,2 போடுவேன், 2,1 போட மாட்டேன். டிரான்சிட்டிவ் இப்போ 1,2னா 2ல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நம்பர் போடுவேன். அதை கேன்சல் ஆகிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை ஒரு செட்டாக போட்டுருவேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் ஆனால் நாட் டிரான்சிட்டிவ். எல்லாமே டபுளாக போட்டுருவேன். 1 2ன்னு போட்டால் 2 1ன்னு போடுவேன். ஓகேவா? அதே போல் இப்போ டிரான்சிட்டிவான்னு கேட்டால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை மட்டும் போட்டால் 1,1 இங்கே இருக்குன்னு வந்துடும். அப்போ இன்னொன்று செட் 2,3 3,2 இது போட்டாலும் 2,2ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ 1,2 2,3னா 1,3 இல்லை, ஸோ இது நாட் டிரான்சிட்டிவ். மூணுமே பாசிட்டிவ்னா வெறுமனா அதை டபுளாக மட்டும் போட்டாலே போதும், அது ரிஃப்ளெக்சிவ். அதை அப்படியே திருப்பி போட்டால் சிமெட்ரிக். இந்த மாதிரி சிங்கிள் எலிமெண்ட் அது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொன்று இல்லைன்னா அது டிரான்சிட்டிவ் தான் நம்ம எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் 1.13 இந்த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்போ இசட் இட் can be positive number or negative number, m relation to n if m minus n is a multiple of 12 னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா r is an equivalence relation ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ்க்கு ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன்னு நம்ம வச்சுக்க போகிறோம்.
ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட், இல்லை ஸ்டேட்மெண்ட்டுன்றது அந்த இஃப் பக்கத்தில் வருது இல்லையா, எம் மைனஸ் என் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12, அதுதான். அதுக்கடுத்த ரிலேஷன்றது இந்த எம் ரிலேஷன் டு என். ரிஃப்ளெக்சிவ்னா இது ரெண்டுத்தையும் சேமாக போடணும். அப்போ எம் மைனஸ் எம் 0ன்னு வரும், 0 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12. அப்போ எம் ரிலேஷன் டு எம்னு போட்டுருவோம். சிமெட்ரிக்னா ஆர்எஸ்எஸ்ஆர்னு போடணும். அப்போ எம் ரிலேஷன் டு என். அப்போ எம்ன்றது என்ன, எம் மைனஸ் என் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12. இப்போ நான் இதை மாற்றி போட்டேன்னா n மைனஸ் எம்ன்றதும் மல்டிபிள் ஆஃப் 12 தான் இருக்கும், பட் நெகட்டிவ்ல வர ஆன்சர். அப்போ n ரிலேஷன் டு எம்னு வரும். ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னா 2 போடுவேன், m ரிலேஷன் டு n ரிலேஷன் டு p. அப்போ m மைனஸ் n மல்டிபிள் ஆஃப் 12, n மைனஸ் பியும் மல்டிபிள் ஆஃப் 12. அப்போ கண்டிப்பாக m மைனஸ் பியும் எப்படி தான் இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 12 தான் இருக்கும். ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். அப்போ இது மூணுமே கரெக்டாக இருக்கறனால இட் இஸ் தன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.12 1.13 பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.